கொடுத்தவொன்னு தூக்கிற வண்டி பேய் மாதிரி போகும், வெறித்தனமாக போகும். ஒரு கீருக்கு இன்ஷியல் காமிக்காது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது ஓட்டது எப்படின்னாக்கா ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கீங்களா, காலை வரும்ல, அந்த காலை மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ண எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு இந்த வண்டியை ஓட்டும் போது. பேய் மாதிரி போகும் வண்டி. இது மொத்தம் இது வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஒரு கியருக்கு இனிஷியல் நீங்கள் பார்க்கலாம், ஓப்பன் பார்க்கலாம். இப்போது RX ஓட்டிருப்பீங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதே வந்து 3 RX ஓட்டினா எப்படி இருக்கும், அதுவும் ட்வின் இன்ஜின் பயங்கரமாக இருக்கும். வண்டி வந்து கண்ட்ரோலில் இருக்காது. அதனால தான் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாரும் போய்ட்டு விட்டு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால மெயின் ஸ்டாப் பண்ணது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொடக்ஷன் இதுதான், ஃபேட்டில். அதனால இன்னும் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி. இப்போதைக்கு நம்ம எதனால் லைக் பண்ணுறோம், பவர்னால. இதே பவர்னால தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டி வந்து டிஸ்கன்யூ பண்ணிட்டோம். ஏன்னா அப்போதைக்கு நம்ம அப்போ தானே நம்ம கொஞ்சமாக வந்துட்டு வந்துட்டு இருக்கோம், கொஞ்சமாக சின்ன சீசன் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருக்கோம். உடனே நம்ம இந்த வண்டியை கொடுத்தா நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால தான் நம்ம பர்சனலாக ஹேண்டில் பண்ண முடியல, இந்த வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ இன்னைக்கான மார்க்கெட் இந்த வண்டி வந்து 3 lakhs மினிமம் போயிட்டு இருக்கு. மார்க்கெட் கிடைக்கல வண்டி. இந்த வண்டி வந்து RT350ங்க, Yamaha RT350 மோஸ்ட் அவேட்டட் வெஹிக்கிள். இந்தியன் பீப்புள்ஸ் இன்னைக்கு வரைக்கும் வந்து வெறித்தனமாக தேட்டிருக்க வண்டி இன்னைக்கு வரைக்கும் இந்த வண்டி. இது இந்த வண்டியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 ஸ்டோக்கு ட்வின் சிலிண்டர் இன்ஜினுங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு 2 ஸ்டோக்கு ட்வின் சிலிண்டர் ட்வின் கார்பெட்டில் வச்ச வண்டி வந்த வண்டி இவர் தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 1983 வந்து இந்தியா லான்ச் பண்ணாங்க. இதுக்கு ஆக்சுவலி இதோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி சொல்லிடுறேன். 1973 ஜப்பானில் இந்த வண்டி வந்து ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டியோட ஸ்பெக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் லான்ச் பண்ண சொல்ல 39 bhp, சரிங்களா. அது வந்து US ஸ்பெக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா எல்லா ஊர்லேயும் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வண்டி வந்து பேசப்படுச்சு, ரொம்ப பயங்கர ஹிட் எல்லா ஊர்லேயும். அதுக்கப்புறமா லேட்டான வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, 83 வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க, லான்ச் பண்ணாங்க. இது லான்ச் பண்ண சொல்ல இதை பற்றி பார்க்க சொல்ல யாரும் பெருசாக நினைக்கல. இது வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் ஓட்டி பார்க்கும் போது தான் இதோட வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வீடு என்னன்னு தெரிஞ்சிச்சு. அன்றது வந்து 4 to 5 செகண்ட்ஸில் ஈஸியாக பண்ணோம். முக்கிற நிலைமையில இன்னைக்கு கூட இந்த வண்டி பெர்ஃபார்ம் பண்ணுது, பயங்கரமாக பண்ணுவாங்க. இது பேய்ங்க, இது பேய். இது நீங்கள் என்ன சொல்கிறது, இது 1980 தான் லான்ச் பண்ணாங்க. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து போலீஸுக்கு விட்டாங்க. நம்ம அந்த காலத்தில் எந்த வண்டி ஓட்டிருப்போம், நம்ம அப்பா காலத்தில் என்ன வண்டி ஓட்டிருப்போம், நம்ம ராயல் என்ஃபீல்டு ஓட்டிருப்போம், ஆப்வியஸாக நம்ம வந்து எஸ்சிஜா ஓட்டிருப்போம். அது வந்து நார்மல் செட்டிலான வண்டி, ஸ்லோ பிக்கப் ஆன வண்டி, நார்மல் செட்டிலாக போகும். சடனாக இது எதுவுமே கொடுத்தவொன்னே யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த வண்டியை. அது என்ன ஆச்சுனாக்கா ஓட்டவங்க நிறைய பேர் வந்து ஃபெட்டல் டெத்து. அதனால இந்த வண்டிக்கு வந்து ஒரு புது பேர் வந்து உருவாச்சு, ரேபிட் டெத்துன்னு, சரிங்களா. RT ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ராஜ்தூத் நேம் நினச்சிருப்பீங்க, ராஜ்தூத் கிடையாது. இது வந்து ஒரிஜினலாக வந்து RT ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்து ரேசிங் டிரைவ்டு ரேசிங் டெவலப்மெண்ட், சரிங்களா. அதுக்கப்புறமா நாள் போக நம்ம நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ணோன்னா ஓட்டி ஆக்சிடென்ட் ஆன உடனே ரேபிட் டெத்துன்னு பேர் மாறிச்சு. இதுக்கு நிறைய பேருக்கு சில பேர் இருக்குது, ரேபிட் டெத் சொல்லுவாங்க, அப்புறம் வீடியோ மேக்கர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இதுக்கு சில பேர் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, ஏன்னா வண்டி அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். இதை வந்து நம்ம கொடுத்தவொன்னு தூக்கிற வண்டி பேய் மாதிரி போகும், வெறித்தனமாக போகும். ஒரு கீருக்கு இன்ஷியல் காமிக்காது. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது ஓட்டது எப்படின்னாக்கா ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கீங்களா, காலை வரும்ல, அந்த காலை மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ண எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு இந்த வண்டி ஓட்டும் போது. பேய் மாதிரி போகும் வண்டி.